வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். ஒரு நிமிஷம் ஒரு தகவல் மூலமா இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னா, கள்ள நோட்டு அதிகமா புழக்கத்துல இருந்த காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை தாங்க நான் சொல்ல போறேன். கள்ள நோட்டுகளை தடுக்கிற வகையில மத்திய அரசு ஒரு எச்சரிக்கை உத்தரவை பிறப்பிச்சிருந்திருக்குங்க. அதன்படி பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க, 100 ரூபாய் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய கையெழுத்தை அந்த நோட்டுல பதிக்கணும் அப்படிங்கிறது மத்திய அரசு போட்ட உத்தரவுங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா, ஒரு பெரியவர் தன்னுடைய காருக்கு பெட்ரோல் போட வராரு. 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறாருங்க. 100 ரூபாய் என்ன பண்றாருன்னா பெட்ரோல் பங்க் ஊழியர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த ஊழியர் பாக்குறாரு, அவருடைய கையெழுத்து அதுல இல்ல அப்படின்றதுனால பணிவோட சொல்றாரு, ஐயா இந்த நோட்ல நீங்க கையெழுத்து போடணும் மத்திய அரசின் உத்தரவின்படி அப்படின்னு சொல்றாரு. இந்த பெரியவரும் சரின்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுறாருங்க. அந்த கையெழுத்து பார்த்ததும் அந்த பெட்ரோல் பங்க் ஊழியருக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 100 ரூபாய் நோட்ல இருக்கக்கூடிய கையெழுத்தும் இவருடைய கையெழுத்தும் ஒரே மாதிரி இருக்குங்க. அவர் என்ன பண்றாருன்னா, ஐயா நீங்க உங்க கையெழுத்தை தான் போடணும், இந்த நோட்ல இருக்கக்கூடிய கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பெரியவர் ரொம்ப நிதானமா சொல்லியிருக்காருங்க, தம்பி இந்த ரூபாய் அச்சடிக்கும் போது நான் தான் கவர்னரா இருந்தேன், அதனால அந்த கையெழுத்தும் இந்த கையெழுத்தும் ஒண்ணுதான், இப்போ நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டதும் இன்னும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்திருக்காரு அந்த பெட்ரோல் பங்க் ஊழியர். அதுக்கப்புறமா அவரை கையெழுத்து கும்பிட்டிருக்காரு. சரி, இப்போ நீங்க கேட்கலாம், அந்த கையெழுத்தை போட்ட அந்த பெரியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தாங்க HPR ஐயங்கார், நம்முடைய இந்திய ரிசர்வ் வங்கியின் 6வது கவர்னரா இருந்தவர். 1957 வருஷம் மார்ச் மாதத்துல இருந்து 1962 வருஷம் பிப்ரவரி வரைக்கும் இந்திய ரிசர்வ் வங்கியின் கவர்னராக இருந்தவர் தான் HVR ஐயங்கார். இவருடைய பதவி காலத்துலதான் அணா பைசா அப்படின்ற நடைமுறை ஒழிக்கப்பட்டு காசு அப்படின்ற நடைமுறை பழக்கத்துக்கு வந்திருக்கு. இவருக்கு நம்முடைய இந்திய அரசு பத்ம விபூஷன் விருது வழங்கி கௌரவிச்சிருக்குங்க. இந்த தகவலோட இன்னைக்கு நான் விடைபெறேன். புதிய தகவலோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.